உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிலைகளில் கிராமங்கள், நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள், மாநிலத்தின் தலைநகரங்கள், இப்படி பல இடங்களில் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் காங்கிரசுக்காக பல சொத்துக்களை வழங்கியுள்ளார்கள். இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கென்று அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்றும் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக இந்த குழுக்கள் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் வசம் உள்ள சொத்துக்களை பார்வையிடுகிறோம். அது பராமரிக்கும் விதம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். மேற்கொண்டு இந்த சொத்துக்களை முன்னேற்றமான நிலையில் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் அலுவலகம், எல்லா நிலையிலும் காங்கிரசுக்கான காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திக்கும் இடம், இப்படி இவைகளை நிறைவேற்றுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வரப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பகுதியாக காலையிலிருந்து திருச்சியில் ஆரம்பித்து மானாமதுரை, மணப்பாறை மற்றும் ஜெய்ப்பூர், இப்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த இடம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சியால் வாங்கப்பட்டு பராமரிப்பது இடம். இதுபோல இந்த சொத்துக்களை பராமரிப்பதும் புதுப்பிப்பதும் பாதுகாப்பதும் என்னுடைய கடமை. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று இதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். நீங்க பேசலாம். அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட செயல்பாடு பல்வேறு விமர்சனங்கள் வருது. ஏற்கனவே ரேடி மேல அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த வழக்குல செயல்படுறோம். தமிழக அரசு இந்த செயல்பாடு நடந்த பிறகு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நேற்றையிலும் பார்த்திருப்பீர்கள், மாவட்ட அளவிலான கண்காணிப்பாளரையே பதவி இறக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல அதிகாரிகள் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அடுத்து விசாரணைகள் நடந்து வரும்போது அந்த விசாரணைக்கு ஏற்ப மாற்று மாநில அரசின் அதிகாரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி பல முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆங்காங்கே சில நிகழ்வுகள், தவறுகள் நடக்கிறதை நாம் வரவேற்கவில்லை, அதை நாம் ஆதரிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்கெல்லாம் தவறு நடந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம். திருத்தப்பட வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழக அரசும் முடிந்தவரை அவர்களால் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் காவல்துறை சுரக்கம் அல்லது சில தவறுகள் நிகழ்ந்திருப்பதை எல்லோரும் உணர்கிறோம். அதற்குத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காவல் கண்காணிப்பாளரையே பதவியிறக்கம் செய்து வைத்திருக்கிறார். இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து நேற்று அதுக்கப்புறம் காவல்துறை கையில் வைக்கிறது முதல்வர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எதிர்கட்சிகள் இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவது இயல்பான ஒன்றுதான். அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஆனால் முதல்வர் தான் அந்த பொறுப்பை வைத்திருக்க தெரியும். முதல்வர் வைத்திருக்கிற காரணத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுவும் நடக்கிறது. எதிர்கட்சி சொல்வது போல முதல்வர் செயல்படாமல் இல்லை. இன்னும் சொன்னப்போ இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் பெயர் வாங்கியிருக்கிறார். பல்வேறு திட்டங்களை முன்னிலைப்படுத்தல இருக்கிறார். சில நேரங்களில் சில விஷயங்களில் அதிகாரிகள் செய்யற கோளாறுகளுக்கு பொருளை பொறுப்பதற்கு சரியான வரவேற்க முடியாது. இது யதார்த்தமா நடக்கும்தான். இதே போல ஏற்கனவே இருந்த ஆட்சியை பற்றி பல பேர் சொல்ல முடியும். ஆகவே அதையெல்லாம் பொருட்படுத்தி ஒரு செயலை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை குறை சொல்வது சரியான பாதை இருக்காது. எப்படி பாருங்க, நம்மளோட காங்கிரஸ் ஜெயக்குமாரோட பதவி வழக்கு குறைவழக்கா தற்போதைய ஒரு சூழ்நிலை
முறைக்கே சிபிசிஐடி வராங்க பார்த்தோம். அப்படிங்கும்போது காவல்துறை முதல்வர் காவல்துறை கையில் இருக்கிற முதல்வர் வந்து சிறப்பாக செய்வாங்க. உங்களை கட்சியிலே இருக்கு ரெண்டு விஷயம். அந்த கொலை வழக்கு அந்த ஜெயக்குமார் கொலை சம்பந்தமாக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு போலீசிலிருந்து சிபிசிஐடி மாற்றிருந்தார்கள். அதாவது முயற்சி நடந்து கொண்டேதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில வழக்குகளில் சில சிக்கலான முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டிய காலம் இருக்கலாம். ஆனா ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு எல்லாம் மோசம் சொல்ல முடியாது. அதையும் நான் பார்க்கல கணக்கில் எடுத்துக்கொண்டு சொல்றேன். காவல்துறை பொதுமக்கள் குற்றம் இருப்பாங்க. ஏன்னா எல்லா சம்பவத்திலுமே நம்ம எதை கேட்டாலும் அரசு நடவடிக்கை எடுக்குது, உடனே அரசு பண்ற எந்த சம்பவமா இருந்தாலும் அதான் சொல்றாங்க. ஆனா குற்றவாளி முக்கியமான குற்றவாளியை தப்பி விட்டுறாங்க. முக்கியமான குற்றவாளி அரசு பண்றதே கிடையாது. இது வந்து இல்ல நீங்க உங்க கேள்வியே தப்பான கேள்வி. நீங்க வந்து உங்களுக்கு அரசாங்கத்தை விட போலீஸ் துறையோட அதிகமா செய்தி தெரியுமா தெரியல. நீங்க குற்றான்னு சொல்றீங்களா? எப்படி விட முக்கியமான குற்றம் யார் விட்டாங்க சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அதை வந்து இல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்கம் போலீஸ் காவல்துறை பெரிய அதிகாரி வச்சிருக்காரு, டிஜிபி இருக்காரு. அவர் அரசாங்கம் நம்பதான் வேணும், முதலமைச்சர் நம்பிதான் வேணும். அதுக்கு இருந்து அதிகாரிகள் ஒவ்வொரு கண்காணிப்பாளர் இருக்காங்க, ஒவ்வொரு நிறைய டிஜி இருக்காங்க, பல துறைகள் பல நுண்ணறிவு பிரிவு இருக்கு, பல துறைகள் இருக்குது. அந்த துறைகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல அவர் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி பேசாமல் ஒரு சில துறைகளை மட்டுமே தொடர்ந்து பேசுவது சரியான பாதை இருக்காது என்னுடைய பார்வை. அரசாங்கம் செயல்படுகிறது, சிறப்பாகவே செயல்படுகிறது ஒன்று. இரண்டாவது, சில நேரங்கள் நடக்கிற தவறுகளுக்கு அரசாங்கம் இன்னும் மேலும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இதுதான் இப்படிதான் இதை பார்க்க முடியும். 2026 தேர்தலில் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் வந்து ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் யார சொல்றீங்க? பழனிசாமி சொல்றீங்களா, வேற சொல்றீங்களா? ஒரு நிமிஷம், எங்க கட்சியில எதிர்கட்சி கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு அரசாங்கத்துக்கு ஒருத்தர் எதிர்கட்சியா இருக்க முடியும். இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சட்டமன்ற ஒரு சின்ன திருத்தம். காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இல்லை. காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்று, அவர் எதிர்கட்சியில ஒருத்தர் இருக்கார், பழனிசாமி இருக்கார். முன்னாள் முதல் பழனிசாமி தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அதிகாரபூர்வமான எதிர்கட்சி தலைவர். எங்களுடைய காங்கிரஸ் குழு தலைவர் சொல்லுங்க, அது ரைட்டு. தமிழ்நாடு அரசாங்கத்தில் அப்படி அது கேளுங்க. திருத்தம் தப்பான செய்தி பேசுறது டிவில போகுது. எதிர்கட்சி நாங்க கிளைம் பண்றது சொல்ல முடியாதுல்ல, வேற ஒருத்தர் இருக்காரு. காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் பல கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அவருடைய சொந்த கருத்து. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையில் கூட்டணி சம்பந்தமாக கொள்கை முடிவு எடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களை போன்ற அனைத்து தலைவர்கள், தொண்டர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒரே முடிவை எடுக்க முடியும். அகில இந்திய தலைமை தேர்தல் நேரத்தில் சரியான முடிவுகள் எடுப்பார்கள். அந்த முடிவுகளை நாங்கள் ஆதரிப்போம். அதை அதன் அடிப்படையில் செயல்படுவோம். இதுதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய விதம். மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சியில் வந்து அதிமுக பாஜக திமுக கூட்டணியே திருமாவளவன் இது பண்றாரு. சட்டமன்ற குழு தலைவர் வந்து ஆட்சியில் பங்கு கொள்வோம் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு அது உகந்ததா? எதிர்கொள்ளுமா? தமிழ்நாட்டுக்கு எது சரி இல்லை என்பதை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்கும் என்று எப்படி சொல்லியிருக்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஒரு நல்ல வெற்றி கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி கூட்டணி தமிழ்நாடு முதல்வர் தலைமை இயங்குகிற போது எங்களுடைய சட்டமன்றம், பஞ்சாயத்து அரசாங்கம், நாடாளுமன்றம் என்று தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து நாங்கள் பெற்று வருகிறோம். இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்களுக்காக செயல்படுகிற கூட்டணி. அதை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணி வரும் 26-இல்
மீண்டும் மகத்தான வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை நாங்கள் அன்போடு சொல்ல விரும்புகிறோம். ஆகவே மற்ற விஷயங்களை பற்றி கூட்டணி தலைவர்களுக்கு அமைந்து பேசுவார்கள். அது தேவைப்பட்டா அதை பற்றி நிறைவேற்றுவார்கள். அது அந்த அப்பொழுது பேச வேண்டிய விஷயம், இப்பொழுது பேச வேண்டிய விஷயம் அல்ல. காங்கிரஸ் கமிட்டியோட சொத்து மீட்பு கொடுத்தனால நீங்க பதவியேற்றவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. இதுவரை மீட்கப்பட்ட சொத்துக்கள் இல்ல பறிபோன சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதா என்னங்கிற தகவல்? காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர்கள் வசம் இருக்கிறது. ஒரு சில சொத்துக்கள் வேறு கட்சி நபர்களுக்கு இருக்கிறது. அது பற்றி எல்லாம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் காங்கிரஸ் நலம் விரும்பி கொடுத்த சொத்துக்கள் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லா சொத்துக்களும் மீட்கப்படும், எல்லா சொத்துக்களும் பாதுகாக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். ஆக எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு கட்சிகள்கிட்ட இருக்கு அப்படின்னாக்க வந்து அவங்க அபகரித்து வச்சிருக்காங்களா இல்ல அடமானம் இருக்கா? அதாவது காங்கிரஸ்ல இருந்த சில தலைவர்கள் வேற கட்சிக்கு போயிருக்காங்க. அவங்க போன இடத்துல இருந்தா அவங்க வச்சிருப்பாங்க சில இடத்துல. இதெல்லாம் இருக்கு, சில இடத்துல இருக்கு. இப்ப காங்கிரஸ் சில பேர் பிஜேபி போறாங்க, சில பேர் ஏடிஎம்கே போறாங்க, சில வேற கட்சி போயிருக்காங்க. அது மாதிரி இருக்கலாம். தாவாக போயிருக்காங்க. இது மாதிரி இருக்கு. கொஞ்சம் எல்லாம் தெரியாம இல்ல. அப்படி இருந்தா அவங்க எல்லாம் நண்பர்கள் தானே எல்லாம் பேசி எல்லாம் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல பேசி எடுக்க முடியும். எல்லாம் நண்பர்கள் தானே, இங்க இருந்து போனது தானே, பெரிய பெரிய புது ஆள்லாம் கிடையாது, தெரிஞ்ச ஆள் தானே. என் கூட பயணிச்சிருப்பாங்க. எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல. என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நான் கூப்பிட்டு பேச நேற்று கூட போனேன். நேரம் காலைல கூப்பிட்டு போன் பண்ண வந்தாரு, வந்து காலி கூப்பிட்டு போயிட்டாரு, சொத்தா ஹேண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மாதிரி. ஓகே சார், மிகுந்த நன்றி.